பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்திலே ஒரு வசனம் சொல்வார், இந்த நீதிமன்றம் எத்தனையோ விதமான விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று. உண்மையில் நீதித்துறை சம்பந்தமான பல விசித்திரமான வழக்குகளும் விசித்திரமான தீர்ப்புகளும் வருகிற போதெல்லாம் இந்த வசனம் யாருக்கும் நினைவுக்கு வராமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட 2 வழக்குகள் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்குகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்பது பலருடைய பூர்வத்தையும் ஆச்சரியத்தில் உயரச் செய்திருக்கிறது. அல்லது அது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த 2 வழக்குகளுமே பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்குகள். பொதுவாக ஒரு சமூகத்தில் பாலியல் பலாத்கார வழக்குகளை எப்படி எதிர்கொள்வது என்பது அந்த சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக நீதிகள் நடைமுறைகளோடு ஒரு ஒத்திசைந்து செய்யப்படக்கூடியதாக இருக்கிறதே தவிர அது நம்முடைய சட்டத்தின்படியோ நீதியின்படியோ வழங்கப்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாலியல் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் கூட குற்றம் செய்தவரை விட பாதிக்கப்பட்டவருக்கு அதிகமான ஒரு இன்னல்களையும் இடர்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சமீபத்தில் வழங்கப்பட்ட 2 முக்கியமான தீர்ப்புகள் என்பது நமக்கு இந்த பாலியல் குற்றங்களை அணுகுவதில் எத்தகைய பார்வை நம்முடைய நீதி அமைப்பிற்கு இருக்கிறது, நீதிபதிகளுக்கு இருக்கிறது, சட்டங்களுடைய பார்வைகளுக்கும் நீதிபதிகளுடைய பார்வைகளுக்கும் இடையே ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரே நீதிபதி வழங்கிய அந்த 2 தீர்ப்புகள் அடுத்தடுத்த நாளில் வழங்கிய தீர்ப்புகள் என்பது எழுப்பக்கூடிய கேள்வி. முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் சம்பந்தமான ஒரு வழக்கு. அதாவது அவர் 2009ஆம் ஆண்டு ஒரு பெண்ணை, ஒரு பழங்குடியின பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து விடுகிறார். அப்படி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்காக அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றத்தினால் விதிக்கப்படுகிறது. அப்படி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் அவர் செய்த பாலியல் பலாத்காரத்தின் காரணமாக கருவுற்று விடுகிறார். அப்படி கருவுற்று குழந்தையும் பிறந்து விடுகிறது. அந்த குழந்தைக்கு இப்பொழுது 6 வயதாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் நீதிபதி அவர்கள் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அந்த பலாத்காரம் செய்த மனிதர் யாரை பலாத்காரம் செய்தாரோ அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் கூறியதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி விடுதலை செய்கிறார். இது உண்மையிலேயே எத்தகைய ஒரு அடிப்படையிலான ஒரு நீதி என்பதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. முதலாவதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதற்கு பிறகு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இதில் என்னுடைய கருத்து என்பது கேட்கப்படவே இல்லை. நான் ஏன் அந்த மனிதரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்படி என்றால் என்னை திருமணம் செய்து கொள்வது அல்லது திருமணம் செய்து கொள்வதில்லை என்கிற ஒரு முடிவை என்னை பலாத்காரம் செய்தவரே எடுப்பதா என்கிற கேள்வியை அவர் மேற்கொள்கிறார். இன்னொன்று, அப்படியே அந்த நபரை திருமணம் செய்தார் கொண்டால் கூட அவர் இவ்வளவு வெறுப்பிற்கிடையில் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக என்னை திருமணம் செய்து கொண்டால் கூட அதற்கு பிறகு அவர் ஏற்படுத்தக்கூடிய மனநெருக்கடிகள் என்பது என்னை நிச்சயமாக தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நீதிமன்றத்தினுடைய அந்த முடிவை நான் ஏற்கவில்லை, அந்த நபரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அந்த பெண் கூறிவிடுகிறார். இது ஒரு புறம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் மேலும் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகிற போது நான் செய்து கொண்ட இந்த சமரசத்தை, அதாவது நீதிபதி அவர்கள் சொன்னது போல நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் செய்து கொள்வது பாலியல் சார்ந்த வழக்குகள் என்கிற நடைமுறையை நான் ஏற்று நான் சமரசம் செய்து கொண்டால் நாளைக்கு என்னுடைய மகள் உண்மையில் நீ பணத்திற்காக இதை செய்தாயா என்று கேட்க மாட்டாளா என்கிற கேள்வியையும் அந்த பெண் எழுப்புகிறார். அதோடு மட்டுமல்ல, என்னுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகிற போது அவனுடைய தந்தை ஒரு ரேபிஸ்ட் என்பதை அவளுக்கு சொல்வேன், அவன் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்பதை அவளுக்கு சொல்வேன் என்பதை அந்த பெண் சொல்கிறார். உண்மையில் அந்த பெண்ணுடைய முடிவு என்பது, அந்த பெண்ணின் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து என்பது நம்முடைய மனதை தொடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாலியல் பலாத்காரங்கள் தொடர்பாக நம்முடைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆழமான ஒரு பார்வை கூட பல சமயங்கள் நம்முடைய நீதிமன்றங்களுக்கு இல்லையோ என்கிற கேள்வி எழுகிறது. ஒரு குற்றத்தை செய்த நபர் அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக, அதாவது பாலியல் பலாத்காரத்திற்கு பரிகாரமாக அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வது என்கிற ஒரு முடிவை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த நாட்டில் பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் அனைவரும் அப்படி முன்வந்தால் நம்முடைய நீதிமன்றங்கள் அவர்களை விடுதலை செய்து விடுமா? இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு கருத்து என்பது முக்கியமில்லையா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது.
அதே போல் இன்னொரு வழக்கு, இந்த வழக்கை பொறுத்தவரை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர், அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், இதே போல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக 2009ஆம் ஆண்டு ஏமாற்றி அவருடன் நெருக்கமாக பழகுகிறார். அதன் அடிப்படையில் அந்த பெண் அதற்கு பிறகு அவர் கருவுற்று விடுகிறார். ஆனால் அந்த நபர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுகிறார். மறுத்துவது மட்டுமல்ல, அந்த பெண்ணை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் ஒதுக்கி விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதன் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்படுகிறார். இதற்கிடையில் 2011ஆம் ஆண்டு தன்னை அவ்வாறு ஏமாற்றிய நபரே திருமணம் செய்து கொண்டு விட்டதாகவும், ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டும், நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்ற அந்த பெண் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் அந்த நபரை அதன் அடிப்படையில் விடுதலை செய்து விடுகிறார். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது, பாலியல் பலாத்காரம் என்பது உண்மையில் ஒரு சம்பந்தப்பட்ட பெண் ஒரு நபரை மன்னிக்கவில்லை, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை, திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கிற அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. நாம் இதை வேறு சில உதாரணங்களுக்கு பொருத்தி பார்ப்போம். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபரை அதே குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொரு நபர் கொலை செய்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்துக்கொள்கிற போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து, நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம், கொலை செய்தவரை, அவர் எங்கள் குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சட்டமோ நீதிமன்றமோ அவரை தண்டிக்காமல் விட்டுவிடுமா என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. பல்வேறு விதமான மோசடிகள், ஏமாற்று வேலைகள். அதற்கு பணத்தை திருப்பி கொடுத்து விட்டாலோ அல்லது பரிகாரம் செய்து விட்டாலோ அந்த குற்றம் இல்லை என்று ஆகிவிடுமா? அப்படி செய்கிற பட்சத்தில் உண்மையிலேயே நம்முடைய நாட்டில் இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை என்று நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த வரையறைகள் என்பது என்ன ஆவது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பாலியல் பலாத்காரம் என்று வருகிற போது நாம் திருமணத்தையும் பாலியல் பலாத்காரத்தையும் ஏன் ஒன்றோடொன்று பிணைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்றைக்கு நாம் என்ன கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், திருமண உறவிற்குள், அதாவது சட்டபூர்வமான திருமண உறவிற்குள் மனைவியினுடைய விருப்பமின்றி ஆண் உறவு கொண்டால் கூட அவரை சட்டப்படி தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் வேண்டும். மேரிட்டல் ரேப் என்பதை, அதாவது திருமணத்திற்குள் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளையும் குற்றமாக கருதக்கூடிய சட்டங்கள் வேண்டும் என்று நாம் கோரிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதோ அல்லது திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற உறுதிமொழியின் அடிப்படையிலோ அவர்களை விடுவிப்பது, அவர்களுடைய தண்டனைகளை குறைப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது மேலும் பாலியல் குற்றங்கள் செய்பவர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும், தன்னால் பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி பணிய வைத்து தங்களுடைய குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் இது வழிவகுக்கும். ஒரு குற்றம் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கிறார்களா இல்லையா என்கிற அடிப்படையில் அல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறதா இல்லையா என்கிற அடிப்படையில் அல்ல. குற்றம் என்பது சட்டப்படி குற்றமாக இருந்தால் எந்த நிலையிலும் அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு நீதியாக இருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.